அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கடந்த 5 ஆண்டுகளாக மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வந்த தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை இப்ப முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு ஆதரவா தலைகீழ் மாற்றமா பேச தொடங்கி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அவருடைய தலைமையில தேமுதிக, பாமக போன்ற பல கட்சிகள் கூட்டணி சேருது அப்படின்னு பரபரப்பு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கர்நாடக காவல்துறையில உயர் அதிகாரியாக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலை ஒரு காலகட்டத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து அதோடைய தலைவர் பொறுப்பை ஏற்றார். அவர் தலைமை பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி அசுர வேகமா வளர தொடங்குச்சு. இந்த நிலையில தமிழக பாரதிய ஜனதா கட்சியில தனக்குன்னு தனியா ஒரு அணியை சேர்த்து வராரு அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேர்ல டெல்லி பாஜக மேலிடம் அவரை பதவியிலிருந்து விடுவித்து லண்டனுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சது. அதன் பிறகு அவர் திரும்பி வரும்போது திருநெல்வேலியை சேர்ந்த நயினார் நாகேந்திரனை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா அறிவிச்சது. இதை தொடர்ந்து அண்ணாமலைக்கு டெல்லி உயர்மட்டத்துல ஏதாவது பதவி வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த பதவியும் வழங்கப்படல. இந்த சூழ்நிலையில அண்ணாமலை கட்சியை விட்டு விலகுவார், புதிய கட்சியை தொடங்குவார், தமிழக வெற்றி கழகத்துல இணைவார், இப்படியெல்லாம் பேசப்பட்டு வந்தது. அண்ணாமலையும் வேறு பல புதிய திட்டங்களுடன் அப்பப்போ கட்சி கூட்டங்கள்ல கலந்துக்காம புறக்கணிச்சுட்டு வந்தார். இதை அறிந்த டெல்லி பாஜகமலிடம் அவரை அப்பப்போ அழைத்து சமரசம் செஞ்சுட்டு வந்தது. சமீபத்துல கூட பன்னீர்செல்வம் சந்தித்த பிறகு அண்ணாமலையையும் அழைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட எண்ணம் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கறதுலதான் குறியா இருந்தது. இது தொடர்பா அண்ணாமலை கிட்ட பேசிய அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடன் அனுசரித்து போகும்படியும் தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு முக்கிய பதவி தரேன் அப்படின்னு வாக்குறுதி அளித்ததா தெரியுது. இதன் அடிப்படையில டெல்லியிலிருந்து சென்னைக்கு திரும்பினாரு அண்ணாமலை. இதனைத் தொடர்ந்து அவரு கோவையில இருக்கிற பிள்ளமேடு பகுதியில இருக்கிற கட்சி அலுவலகத்துல நிருபர்களை சந்திச்சு பேசினார். அப்ப அவரு பல தகவல்களை வெளிப்படுத்தினாரு. அவர் பேசும்போது அமைச்சர் KN நேரு துறையில முறைகேடுகள் குறித்து ஏற்கனவே பேசி இருக்கிறோம். ஆனா இது தொடர்பா ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படல. இதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி துறையில பணி நியமனத்திலும் ஊழல் நடந்திருக்கு. அதே போல வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல்ல 80 லட்சம் வாக்காளர்கள் வரைக்கும் நீக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதனால வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுத்தமான தேர்தலாக இருக்கும். கோவையில OPS அவர்களை ஒரு விழாவில சந்திச்சு பேசிக்கிட்டோம். டிடிவி தினகரன் கோவைக்கு வந்தபோது வீட்டிற்கு சாப்பிட அழைத்தேன். உள்ளரங்கத்திற்குள்ள என்ன பேசணும் அப்படிங்கறத வெளியே சொல்ல விரும்பல. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற வேண்டும். தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகள் வரும்போது அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும். இத தலைவர்கள் பாத்துக்குவாங்க. இன்னமும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியே இருக்கு. வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கணும். அதிமுக பொதுக்குழுவுல அவங்க பேசுவதை நான் தவறா பார்க்கல. அதிமுக தலைவர்கள் பேசுவதற்கு உரிமை இருக்கு. அமித்ஷா விரைவில் சென்னை வருவார். எப்போது வருவார் அப்படிங்கறத மாநில தலைவர் தகவல் சொல்லுவார். எங்க எல்லாருடைய வலிமையான கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற வேண்டும். எங்களுடைய தேசிய தலைவர்களுடன் பூட்டிய அறையில் பேச எங்களுக்கு உரிமை உண்டு. என்ன பேசணும் என்பதை வெளியே சொன்னா சரியா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கும் சூழ்நிலையில 4 முனை போட்டி நிலவுது. இதுல 210 தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியது போல அந்த எண் நிச்சயமாக வரும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் போக்கை கடைபிடிச்சு வந்த அண்ணாமலை இப்போ டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு தலைகீழா மாறி இருக்கிறாரு. அவர் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேச தொடங்கி இருக்கிறாரு என்பது தமிழக அரசியல்ல பரபரப்பு செய்தியா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம அவர் பேசும்போது தேமுதிக, பாமக கட்சிகள் கூட்டணியில சேருது அப்படிங்கிற தகவலையும் தெரிவித்திருக்கிறார் என்பது முக்கிய செய்தியா இப்போதைக்கு பார்க்கப்படுது.
இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.